நான் மடப்புறத்துல கோவில்ல தான் கடை வச்சிருக்கேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு தான் தகவல் தெரியும். இந்த மாதிரி நம்ம ஊர்ல நகை திருட்டு, அதுல என் பையனை சந்தேகத்தின் பேர்ல புடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஊர்ல வந்த தகவல் 15 பவுன் நகையை காணான்னு சொன்னாங்க. காவல் நிலையத்துல அந்த நிகிதாவையும் அந்த சிவகாமியையும் பார்த்து நான் நேர்முகமா கேட்கும்போது அந்த அம்மா 10 பவுன் தாலி சரண காணா, உங்க பையன் கிட்ட தான் கார் சாவி ஒப்படைச்சேன்னு சொன்னாங்க. என் பையனுக்கு காரே ஓட்ட தெரியாதுமான்னு நான் சொன்னேன். இல்ல உங்க பையன் கிட்ட தான் கொடுத்தோம்னு சொன்னாங்க. நான் அப்பவே கேட்கிறேன், 1 கிராம் நகை 10,000 ரூபாய் விற்கும் போது 10 பவுன் நகையை நீங்க எதுக்குமா கலட்டி வச்சீங்கன்னு கேட்கிறேன். அப்ப எங்க அம்மாவுக்கு முடியலமா, நான் அதனால கலட்டி வச்சேன்னு சொன்னாங்க. காவல்துறையில அந்த அம்மா 2:30 மணிக்கே என் பையனை ஒப்படைச்சிட்டாங்க. நானும் 7 மணி வரைக்கும் என் பையனோட தான் இருக்கேன். என் பிள்ளை கிட்ட கேட்கிறேன், சாமி எடுத்திருந்தா கொடுத்துருவோயா, நமக்காக யாரும் வரமாட்டாங்கன்னு கேட்கிறேன். என் பிள்ளை சொன்னாரு, அம்மா எடுத்திருந்தா தானமா கொடுக்க முடியும்னு சொன்னாரு. என் பிள்ளை எடுக்கிற மாதிரி ஆளே கிடையாது. எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, என் பிள்ளை மேல யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமான்னு. இன்னைக்கு அவங்க அப்பா இறந்து 20 வருஷம் ஆகுது. என் அக்கா தட்டி பின்னி மாவு வித்து இன்னைக்கு அந்த ஒரு வீட்டுக்காரர் இல்லாம ஒரு பையனை வளர்க்க எல்லாரும் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவாருன்னு இன்னைக்கு உலகத்துல இருக்க அனைத்து தாய்மாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஒரு வழக்குல அறநிலையத்துல சேர்ந்த பிளம்பர் கண்ணனோ பெரியசாமியோ ஒரு நோக்கத்தின் காரணமாகத்தான் என் பையன் மேல மோசடி வழக்க போட்டு காவல்துறையில ஒப்படைக்கிறாங்க. 7 மணி வரைக்கும் நான் இருந்து கேட்கிறேன், ஐயா என் பையனை அனுப்புங்கன்னு. அம்மா சாதாரண சந்தேக கேஸ்ல தான் உங்க பையனை கூட்டு வந்திருக்கோம், நீங்க வீட்டுக்கு போங்க அனுப்புறோம்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அனுப்பல. நாங்க இருக்கும் போதே பிளம்பர் கண்ணு அங்க வராரு. மேடம் எஸ்பியா தெரியும் சொல்லுங்க, செக்ரட்டரியில ஆள் இருக்குன்னு சொல்லுங்க, மீடியாவை நான் வர வைக்கிறேன். நாங்க மீடியால அந்த அம்மா சொன்ன தகவல்ல நகை இருந்ததுன்னு யாராவது பாத்தீங்களா? என் பையன் நகை எடுத்ததை யாராவது பாத்தீங்களா? எதுவுமே இல்லாம ஒரு மோசடி வழக்க என் பையன் மேல போட்டு நைட்டு பூரா வச்சிருக்காங்க. ஸ்பெஷல் டீம் அவங்களும் போலீஸ் தானே, மனுஷன் தானே, அவனை விட்டுனாலும் ரத்தம் வரும்ல, நம்மளை விட்டாலும் ரத்தம் வரும்ல. பொதுமக்கள் கிட்ட கேட்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, இது போல இனிமேல் ஒரு அஜித் குமார நாங்க அடிக்கும்போது பார்த்தோம், நாங்க காதால கேட்டோம், நாங்க போனோம்னு சொல்லாதீங்க. ஒருத்தன் போய் கேட்டாதான் அது தனிப்பட்ட பிரச்சனை. 4 பேர் சேர்ந்து போ, 10 பேர் சேர்ந்து போ. இன்னைக்கு என் பிள்ளை எனக்கு உயிரோட இருந்திருப்பேன். நியாயமே கேட்கல, பேட்டி கொடுக்குறாங்க, நாங்க அங்க சத்தம் கேட்டுச்சு இங்க சத்தம் கேட்டுச்சுன்னு. கேட்க வேண்டியதானே, போலீஸ் தானே, நம்மளும் கூட அடிக்கட்டுமே, நம்மளும் கூட உயிரை கொடுப்போமே. ஒருத்தனை தனிமட்ட நிறையில அடிச்சு பொண்ண 6 குடும்பத்துக்கும் எவ்வளவு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. என் பையனை துடி துடிக்க வச்சு செத்துருக்கேன். நீங்க எல்லாரும் மீடியால பார்க்கும்போது என் பையன் இப்படி திரும்புறான், ஆனா 1/2 மணி நேரத்துல செத்து போயிடான்னு சொல்றாங்க. எப்படி அந்த உயிர் போகும்? நம்மளும் ஒரு பிள்ளை வச்சிருக்கோம். எல்லாரும் இன்னைக்கு அஜித்துக்காக அனைத்து தாய்மார்களும் அனைத்து தந்தைமார்களும் அனைத்து சகோதரர்களும் அழுகுறீங்க. என் பையனுக்கு உண்டான நீதிய மக்கள் தான் வாங்கி தரணும். அந்த 6 தனிப்படை காவலர்களும் ஆயுசுக்கு வெளியில வரக்கூடாது. ஒரு புருஷன் இல்லாம பிள்ளை வளர்த்த எங்களுக்கு அந்த பிள்ளையோட அருமை தெரியும். கோவில்ல வேலை பார்க்கிற, ஹெச்ஆர்என்சில வேலை பார்க்கிற கண்ணனும் பெரியசாமியும் இந்த வழக்குல குற்றவாளியா சேர்க்கப்படணும். இதுதான் என்னோட ஒரு வேண்டுகோள். இது போக என் சமூகத்தாரும் என் தோழர்களும் என் வியாபார சங்கமும் பொதுமக்களும் என் மகனுக்காக நீதி கேட்டு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மகனுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.